எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ரத்தத்தில் ஹீமோகுளோபினோட அளவுகள் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அனீமியா, இரத்த சோகை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒருத்தர் கேட்டிருந்த டவுட் என்னென்னா, என்னோடய ரத்தத்தில் ஹீமோகுளோபினோட அளவுகள் அதிகமாக இருக்குது டாக்டர், ஒருவேளை இது இரத்த புற்றுநோயாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது எதுக்காக ரத்தத்தில் இருக்குங்க? அதாவது இரத்த சிகப்பு அணுக்கள் இருக்குது. இந்த இரத்த சிகப்பு அணுக்களுக்குள்ளார ஹீமோகுளோபின் இருக்குது. இந்த ஹீமோகுளோபினோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த ஹீமோகுளோபினோட வேலை. O2 அப்படிங்கிற ஆக்சிஜனை நம்ம ரத்தத்தில் எடுத்துகிட்டு போய் எல்லா உறுப்புகளுக்கும் கொடுத்து எரிசக்தியை கொடுக்கறது தான் ஹீமோகுளோபினோட வேலை. எங்கேருந்து இந்த ஆக்சிஜனை எடுக்கும்? நம்ம நுரையீரல்லேருந்து நம்ம உடம்புக்குள்ளே வரக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறது தான் ஹீமோகுளோபினோட வேலை. மேலும் கார்பன் டை ஆக்சைடை திருப்பி கொண்டு போய் வெளியே சேர்த்துறதும் ஹீமோகுளோபின். சரிங்களா? இந்த பேசிக் கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஹீமோகுளோபினுக்கு ஆக்சிஜனை கொண்டு போகிற வேலை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போது ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். ஒருவேளை நம்ம உடம்பில் ஆக்சிஜனோட அளவுகள் குறைவாச்சு அப்படின்னு வைங்க. அப்போது நம்ம உறுப்புகள் எல்லாத்துக்கும் தேவையான ஆக்சிஜன் பத்த மாட்டேங்குது. அப்போது என்ன ஆகும்? இருக்கிற ஆக்சிஜனை நல்லா கேப்சர் பண்ணுறதுக்கு, கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம உடம்பில் நிறைய ஹீமோகுளோபின் உற்பத்தி ஆகும். அப்போ தான் கொஞ்சம் நஞ்ச ஆக்சிஜனையும் எடுத்து கேப்சர் பண்ணி அதை கொண்டு போய் உறுப்புகளுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியுங்கிறதுனால இந்த ஹீமோகுளோபினோட அளவுகள் அதிகரிக்கும். சரிங்களா? ஸோ எந்த கண்டிஷனில் தான் நம்ம ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவுகள் குறைவாகும்? புகை பிடிச்சிக்கிட்டே இருக்கார் ஒருத்தர், ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன ஆகுது? காலப்போக்கில் நுரையீரல் ஃபுல்லாக அடைச்சிக்குது. உள்ளே போக வேண்டிய ஆக்சிஜன் எல்லாம் உள்ளே போக மாட்டேங்குது. ஏன்னா அந்தளவுக்கு கருப்பு கலரில் நுரையீரலுக்குள்ளே புகை படித்து கிடக்குது. இதனால் ஆக்சிஜன் உள்ளே போக மாட்டேங்குது. அதனால் நம்ம உடம்புல ஹீமோகுளோபினோட உற்பத்தி அதிகரித்து ஹீமோகுளோபின் அதிகமாகிக்கிட்டே போகுது. அந்த ஆக்சிஜன் இருக்கிற ஆக்சிஜனெல்லாம் எப்படியாவது பிடிச்சி செல்லு கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காக. அதனால் ஸ்மோக்கர்ஸ், புகைப்பிடிப்பவர்களில் இந்த ஹீமோகுளோபினோட அளவுகள் அதிகரிக்கலாம். முதல் முக்கியமான பாயிண்ட் இது. COPD, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். புகைப்பிடிச்சு நம்ம நுரையீரல் வீணாக போச்சு. அதனால் உங்களுக்கு ஆக்சிஜன் பத்தலை. அதனால் ஹீமோகுளோபின் அதிகரித்து முடிஞ்சளவு ஆக்சிஜனை சேகரித்து கொண்டு போய் சேர்த்துறது, செல்களுக்கு சேர்த்துது. இப்போது அடுத்த கண்டிஷன், நீங்கள் வாழக்கூடிய பகுதி அப்படிங்கிறது ஒரு மலைப்பிரதேசம். கிரவுண்டிலேருந்து நீங்கள் ரொம்ப ஹை ஆல்டிடியூடில் இருக்கிறீங்க, ரொம்ப உயரமான இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த உயரமான இடத்துல என்றைக்குமே ஆக்சிஜனோட அளவுகள் இயற்கையாகவே குறைவு. இதனால் உங்கள் உடம்புக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜனோட அளவு இயற்கையாகவே குறைவாக இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் ஆக்சிஜன் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுங்கிறதுனால ஹீமோகுளோபின் அதிகமாக சுரந்து அந்த ஆக்சிஜனை எடுக்க பார்க்குது ஹை ஆல்டிடியூடில். ஸோ இந்த கண்டிஷனில் மலைப்பிரதேசங்களில் வாழ்கிறவங்களுக்கு ஹீமோகுளோபினோட அளவுகள் இயற்கையாகவே அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு. இப்போது மூணாவது பாயிண்ட்டு, இதயம் ஏன் துடிக்குது? துடித்து பம்ப் பண்ணி நம்ம உடம்பு ஃபுல்லாக ரத்தத்தை கொடுக்குது. ரத்தத்தில் ஆக்சிஜன் கொண்டு போய் உடம்பு முழுக்க செலுத்துது. இதயம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கரெக்டாக கண்ட்ராக்ட் பண்ணி சுருங்கி விரிஞ்சு நம்மளுக்கு ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு கரெக்டாக நடக்க, பேலன்ஸாக இருக்க உதவி செய்யுது. இப்போ இதய செயலிழப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுது. என்ன ஆகுது? இதயத்தால் பம்ப் பண்ண முடியல, தேவையான அளவு ரத்தத்தை பம்ப் பண்ண முடியல. தேவையான அளவு ரத்தத்தை பம்ப் பண்ண முடியலைன்னா தேவையான அளவு ஆக்சிஜன் செல்களுக்கு கிடைக்கல. தேவையான அளவு ஆக்சிஜன் செல்களுக்கு கிடைக்கலன்னா ஹீமோகுளோபின் அளவுகள் அதிகரிக்கும். அதனால் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், சாதாரணமாக வயது ஆக ஆக அதிகமாகக்கூடிய இதய செயலிழப்புனால் ஒருவேளை உங்களுக்கு ஆக்சிஜன் பத்தாமல் இதனால் ரத்தத்தில் ஹீமோகுளோபினோட அளவுகள் அதிகரிக்கலாம். மூணாவது பாயிண்ட்டு. அடுத்து நாலாவது பாயிண்ட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். அதாவது ரத்தத்தில் ஹீமோகுளோபினோட அளவுகள் நார்மலாக தான் இருக்குது. HB நார்மலாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு டீஹைட்ரேஷன் சொல்லிட்டு உடம்பில் நீர்ச்சத்து பத்தலை. உடம்பில் நீர்ச்சத்து பத்தாமல் போகும்போது கடுமையான ஃபீவர்லேயும் நீர்ச்சத்து குறையும், டயரியா போனால் வாந்தி எடுத்தால் நீர்ச்சத்து குறையும். இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்கள் உடம்புலேருந்து நீர் வெளியேற ஹீமோகுளோபினோட அடர்த்தி அதிகமாகி உங்களுக்கு ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்கிற மாதிரி தப்பாக காட்டும். அதனால் தண்ணீர் குடிச்சிட்டிங்க அப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த அடர்த்தியை சரி பண்ணிடலாம். அது அடர்த்தி ஆகாமல் மீண்டும் நார்மல் நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம். இந்த டீஹைட்ரேஷனை கரெக்ட் பண்ணோன்னா, தண்ணீர் அளவுகள் 10ல்
உடம்பில் அந்த தண்ணீர் அளவுகளை சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ஹீமோகுளோபின் நார்மலாக இருக்கிற மாதிரி காட்டும். இது வந்து டீஹைட்ரேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் இண்டிகேட்டராக நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த ஹீமோகுளோபின், ஹெமட்டோக்ரிட்டு, பிசிவி போன்ற பல விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்கும்போது தப்பாக காட்டும், அதிகமாக இருக்கிற மாதிரி தப்பாக காட்டும். ஆனால் நிஜமாக பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் கரெக்டாக இருக்கும். தண்ணீர்னால உங்களுக்கு மாற்றி காட்டுது பாடி. இது ஒரு கண்டிஷன். ஆக பொதுவான விஷயங்களை இது வரைக்கும் நான் சொன்னேன். அதாவது கேன்சர் இருக்கணுங்கிற அவசியம், இரத்த புற்றுநோயெலாம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி புகைப்பிடிக்கிறவராக இருந்தாலோ, இதய செயலிழப்பு இருந்தாலோ, மலைப்பகுதிகளில் வசிக்கிறவங்களாக இருந்தாலோ உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் அளவுகள் குறைவாக இருக்க மாதிரி காட்டலாம். ஸ்மோக்கிங்கை நிறுத்தணும், கட்டுப்படுத்தணும். ஸ்மோக் பண்ணக்கூடாது. மலைப்பகுதிகள் இருக்கீங்கன்னா அது நார்மல் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட வேண்டியதில்லை. இதய செயலிழப்பு இருக்குன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இந்த ஹீமோகுளோபின் அளவுகள் நார்மலாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் சில அரிதான கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்க மாதிரி காட்டும். அதை அடுத்து சொல்கிறேன். ஆனால் ஹீமோகுளோபின் அதிகமாகும் போது என்ன அறிகுறிகள் நம்ம உடம்புல தெரியும்? ஹீமோகுளோபின் பொதுவாக ஆண்களுக்கு 17.5 கிராமுக்கு மேலே இருந்தாலோ, பெண்களுக்கு 16 கிராமுக்கு மேலே இருந்தாலோ நீங்கள் வந்து ஹீமோகுளோபின் அதிகம் அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு ஆக்சிஜன் ஆக்சுவலாக இயற்கையில் பத்தலைன்னு அர்த்தம். அதனால் வந்து உங்களுக்கு தலை சுத்தல் இருக்கும், டிசினஸ் இருக்கும், அடிபட்டால் ஈஸியாக ப்ளீடிங் ஆகும், அதிகமாக ப்ளீடிங் இருக்கும், ரத்தம் வேஸ்ட் ஆகிறது நிறைய இருக்கும், அதிகமாக வேர்க்கும், எக்ஸசிவ் ஸ்வெட்டிங், தலைவலிகள், ஜாயிண்ட் பெயின், மூட்டுகள்லாம் வீக்கமாகும், காரணம் இல்லாமல் எடை குறையலாம், சில சமயம் ஜாண்டிஸ், மஞ்சள் நிறத்தில் கண்கள், தோள்களை கூட உங்களால் பார்க்க முடியும். இதெல்லாம் அறிகுறிகள் ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்கும்போது. ஏன்னா ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்கும்போது ஆர்பிசி அதிகமாக இருந்தால் அந்த ஆர்பிசிலாம் வந்து உடையிறது, இதனால தான் உங்களுக்கு வந்து ஜாண்டிஸ் வர்றது போன்ற பல விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. பொதுவாக இதை ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விடக்கூடாதுங்க. ஏன்னா ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்கிறத ட்ரீட்மெண்ட் பண்ணினோம்னா தான் நல்லது. ஏன்னா இல்லைனா பிளட் கிளாட், ரத்தக்கட்டுகள் உருவாகலாம். ரத்தக்கட்டுகள் ஹார்ட் அட்டாக்கு, மாரடைப்பு, ஸ்ட்ரோக்கு, பக்கவாதம் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இது நம்ம கட்டாயம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இப்போது சில அரிதான காரணங்கள் சொன்னோம் இல்லையா? புற்றுநோய்ங்கிறது ஒருவேளை லிவர் கேன்சர், கிட்னி, சிறுநீரகத்தில் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஒருவேளை இது உங்களுக்கு தெரியும். ஆனால் கேன்சர் வந்துச்சுன்னா இது முதல்ல தெரியாது, மற்ற கேன்சர் சிம்டம்லாம் தெரியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதெல்லாம் பார்ப்பீங்க. அதனால் வந்து பயப்படாதீங்க. அடுத்தது பாலிசைத்தீமியா வீரா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இதில் வந்து அதிகமான இரத்த அணுக்களோட உற்பத்தி, ஹீமோகுளோபின் உற்பத்தி இருக்கும். எரித்ரோபாய்ட்டினா சில பேர் வந்து மருந்தாக சாப்பிடுவாங்க. எக்ஸசைஸ் செய்கிறவங்க அனபாலிக் ஸ்டீராய்டு மாதிரி இந்த எரித்ரோபாய்ட்டின் அதை வந்து மருந்தாக சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா கிட்னியிலேருந்து இந்த எரித்ரோபாய்ட்டின் சுரந்து நார்மலாக வந்து ஹீமோகுளோபின் உற்பத்தி பண்ணும். இப்போ நீங்கள் செயற்கையாக வந்து எரித்ரோபாய்ட்டினை கொடுக்கும்போது அதிகமான அளவு ஹீமோகுளோபின் உற்பத்தி ஆகும். இது வந்து காலப்போக்கில் ஹீமோகுளோபின் அதிகரித்து நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கலாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்து சாப்பிடணும். பல பேர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, தங்களோட உடல் வலிமை அதிகரிக்கிறதுக்கு தப்பான மருந்துகள் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த மருந்து இது. அதனால் அதை நிறுத்தணும். இப்போ ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாலிசைத்தீமியா வீரா போன்ற அரிதான கண்டிஷன்லாம் ஃப்ளெபாட்டமின்னு சொல்லிட்டு ரத்தத்தை வெளியேற்றுவதன் மூலமாக ஹீமோகுளோபின் அளவுகளை குறைப்பாங்க. அது வந்து பாலிசைத்தீமியா வீராங்கிற அரிதான ப்ராப்ளம், அந்த டிசீஸ் பிரச்சனை இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும். மற்றபடி மற்றவங்களாம் வந்து அதுக்கான கர்த்தா என்ன ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை நிறுத்திட்டு உடற்பயிற்சிகள் அப்படிங்கிறது வாக்கிங்காக இருந்தால் வாரத்துக்கு 150 நிமிஷம், ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் மினிமம் அப்படிங்கிற அளவில் பண்ணணும். ஹை இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டியாக இருந்தால் அட்லீஸ்ட்டு வாரத்துக்கு 75 நிமிஷம் ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணலாம். சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும். சீஸு, பர்கரு, பேக்கரியில் வாங்கப்பட்ட உணவுகள், பேக்கடு கூட்ஸ் எல்லாமே இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். நல்ல பழங்கள், காய்கறிகள் சேர்த்துக்க வேண்டிய விஷயம். ஸ்மோக் பண்ணால் கட்டாயம் நிறுத்தணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் முக்கியமாக காரணக்கர்த்தா என்னவோ அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணுங்க. ஸோ ஹீமோகுளோபின் எதனால் அதிகரிக்கும், அதுக்கான காரணங்கள் என்ன, அறிகுறிகள் என்ன, ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் புரிய வைங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணுவதன் மூலமாக இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக்கும் பண்ணிடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் கொண்டு போய் சேர்த்துரும். மற்றபடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.